என்னை பரவசப்படுத்தியது. அந்த வசனத்துல இதுக்குள்ள ரகசியம் இருக்குமா ஆண்டவரே? இந்த வார்த்தைக்குள்ள ரகசியம் இருக்குமா? ஆவிக்குரிய ரகசியம் இருக்குமா ஆண்டவரே? என்னத்த இந்த வார்த்தை வச்சு நான் பேசுறது என்னெல்லாம் கேட்டேன். அதை அப்படியே தள்ளிட்டு வேற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஒட்டி ஒரு பிரசங்கத்தை எடுக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சொன்னது மட்டுமல்ல, நான் அந்த ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்து வாசிக்கணும், அந்த போர்ஷன் அப்படி தள்ளுறேன் பைபிள்ல, திரும்ப அந்த போர்ஷன் நிக்குது. என்ன எனக்கே ஒரே சிரிப்பாகி போச்சு. அப்போ இதுதான் இதன் மூலமா தான் இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னு நினைச்சு பேசு. அதை எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 17:26 வசனம் வாசிங்க. அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இல்லம்மா, மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து திறந்து பார், வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அவர்களிடத்தில் கொடுக்க போறது. அதுக்கு முந்தின வசனம் இப்ப அதை வாசிக்க வேணாம். முந்தின வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாட்களிலும் சரி, இந்த நாட்களிலும் சரி. அதாவது ராயனுடைய அரசாங்கத்துக்கு சேர்க்க வேண்டிய வரி வசூல் செய்கிற டாக்ஸ் கலெக்டர் இவனுங்க வர்றாங்க. இவன்களை தூண்டி வருவது யாருன்னா, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத அந்த யூத ஜனங்கள். எங்கெல்லாம் மேல பேசுறோமோ அங்கெல்லாம் அவங்களும் வரி கொடுக்கணும், தனிப்பட்ட நபரும் வரி கொடுக்கணும். சட்டம் நம்ம நாட்டிலேயே கூட சட்டம் அப்படிதான் இருக்கு. பேங்க்ல ஒரு 7 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் டாக்ஸ் பே பண்ணணும். அதுல இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு, வரப்போகுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எவ்வளவு நீங்க பேங்க்ல சேர்த்து வச்சாலும் அது அந்த பேங்க் திவால் ஆகும்போது லட்சம், 27, 28 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் வரைக்கும் வச்சிருந்தாலும் அவங்க ரீபே பண்றது 5 லட்சம் தான். அப்படி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது டாக்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நிர்மலா சீனிவாசன் அவர்கள் சொல்லுவார்கள், each and every Indian citizen to pay the tax to the government. Then only this government will be the best government in all the world. ஆக அந்த நிர்மலா சீனிவாசன் சொல்றது போல இந்த இயேசுநாதரையும் டாக்ஸ் கட்ட சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க. அவங்க போய் நேர இயேசுநாட்டை கேட்க முடியல. யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? அவர் கூட வர சீஷர்கள் இடத்துல போய்க்காரு, இவ்வளவு தள்ளிடுறீங்களே, இவருக்கு டாக்ஸ் கட்டணும் தெரியாதோ, நீங்க சொல்லக்கூடாதோ, வேணாம் அப்படி. ஏன்னா அதுல முக்கியமா இருக்கிறது பேதுரு, சீமோன் பேதுரு. இந்த சீமோன் பேதுரு கப்பர்நகூமிலே ஒரு பெரிய மீன்பிடி சங்க தலைவருடைய மகன். மீனவர்கள் சமுதாயத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு தலைவனுடைய மகன். சிறு பிராயத்திலிருந்தே மீன் பிடித்தல்தான் தொழில். அவர் கடல் எம்ஜிஆர் படகோட்டியில பாடுவாரு, கடல் மேல் நடக்க வைத்தான் தண்ணீரில்
மிதக்க விட்டான். நம்ம அத மாதிரி கடல் மேலே நடந்து போன ஆளுங்க. கடல் தான் அவங்களுக்கு குடும்பம் எல்லாமே. அப்படிப்பட்ட பேரு இப்பொழுது கர்த்தரால் பிடிக்கப்பட்டு அவருக்கு சீடனாக மாறி இருக்கிறார். அந்த சீடனிடத்திலே கேட்கும்போது ஆர்குமெண்ட் வருது. நான் இந்த ஊருக்கு எங்க அப்பா தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காருடா. சப்போஸ் மனவிட்ட வந்து ஏப்பா உங்க அப்பா பணமே கட்டாம திருறாரு என்னப்பா மறுபேச்சு பேசாத, எங்க அப்பா இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பண்றாரு இல்லையோ அவர் சொல்லுவாரு. அதே போலதான் அவனும் கேட்குவோம், இந்த மாதிரி எங்க அப்பா ஜாக்கிரதை, எப்பவுமே டாக்ஸ் போயிருங்க, எல்லாமே பணமும் வாங்குவாங்க, கீழே ஒரு மேல ஒரு பணம் வாங்குவாங்க, கீழே ஒரு அரியர் சிந்திச்சு வச்சுங்களேன். 50 ரூபாய் அரியர் சொன்னா 10 ரூபாய் இவருக்கு கொடுக்கணும், 40 ரூபாய். அது இப்படிப்பட்ட அந்த ஆட்கள் மத்தியில பேதலுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் அப்படியே வர்றாரு, வந்து பாக்குறாரு, என்ன இதுக்கு கலவரம். பேதலுக்கு கூப்பிடுறாரு, வேமா ஐயா நீ சும்மா இருங்க, நீ சும்மா இருங்க, அதனால பாத்துக்கிறோம் அப்படின்னா. இல்லடா என்னடா சொல்லுடா. நிறைய பேர் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போகவும் மாட்டாங்க. இவங்க பெரிய நான் சமாளிச்சுக்கேன் போயிட்டு சொல்லுவாரு, அம்மா இவ்வளவு கஷ்டம் இருக்குமா இவ்வளவு. அந்த அம்மா என்ன பண்ணலாம், ஐயோ வாங்க கோயிலுக்கு போலாம், பாஸ்டர் பார்க்கலாம், பாஸ்டர் பார்த்து ஏதாவது கேட்கலாம், அவரு ஆறுதலா ஏதாவது சொல்லுவாரு, பாசமா பார்க்கலாம், அப்படிலாம் சொல்லுவோம் ஆலோசனை. சும்மா நான் கில்லடி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அடைக்கிறோம். அதே போலதான் ஆண்டவரே அடக்குறாரு. யாரு சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க நாங்க பாத்துக்கிறோம். அப்பதான் இந்த வசனம் வருது, 27வது வசனம். திரும்ப வாசிங்க ஐயா. ஆகிலும் நாம் அவர்களுக்கு, நாம் அண்ணா சொன்னது, அவர் என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு என்னோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நீங்கள் அவர்களுக்கு இடர்களாகாதபடிக்கு நீ கடலுக்கு போ, தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். கடமை கவர்மெண்ட் கவனம். அதனால உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து போகப்படுது. அந்த பணம் நீ ஒண்ணும் கையில இருந்து எடுக்க வேண்டாம், இந்த வெள்ளி பணம் அந்த மீன் வாய் வரைக்கும் எடுத்துக்குவான்னு சொல்றாரு. அப்பதான் இவர் யோசிக்கிறார், என்னடா நானும் சின்ன பிள்ளைல இருந்து இந்த கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு வயசு 35 வயசு ஆகி போச்சு. இவர் என்னமோ சொல்றாரு, மீனை புள்ளி வாயை மீன் வெள்ளி பணம் இருக்குன்னு சொல்றாரு. அதே புள்ளி வருமா வராத சந்தேகம் கட்டாயம் வரும். இப்ப உங்ககிட்ட என்கிட்ட சொன்னா கூட உங்களுக்கு ஆண்டவர் அதிர்ஷ்டம் செய்வாருன்னு போயிட்டு நாம என்ன பண்ணுவோம், போய் கடல் உட்காந்து மீன் வருமா ஏன் வருமா பார்த்து பிடிக்கிறதுக்கு உட்காந்துவோம். ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியும், வலைய போட்டு மீன் பிடிக்கிறவன் தான் அவன். பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறவன், திமிங்கலத்தை கூட பிடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவன் இப்பொழுது சந்தேகப்படுறான். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? ஆண்டவர் சகிலத்தையும் உணர்ந்தவர். கொஞ்சம் பயந்துகிட்ட இவனுக்குள்ளேயே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, செல்ஃப் ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட்? அது எப்படி நடக்கும்? வலைய போட்ட எத்தனையோ மீன் வருமை, எந்த மீனை செலக்ட் பண்றது அப்படின்னு இப்படி எல்லாம் இவன் நினைப்பான்னு சொல்லிதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க, கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீன். வேகமா எனக்கா கொஞ்சம் இல்லைங்கம்மா. கடலுக்கு போய் தூண்டில் போட்டு வலை வீசி மீனை பிடிச்சிடுவான்னு சொல்லல அவர்.
இந்த மீனவ சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பெரிய பெரிய வஞ்சனம் எல்லாம் வலையில சிக்கவே சிக்காது. அதுக்குன்னு தனியா ஒரு தூண்டில் வச்சிருப்பாங்க. அந்த தூண்டில தான் சிக்கும். அதுவும் 85 கிலோ 100 கிலோ மீன் கூட சிக்கும். அதை இழுக்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. சின்ன சின்ன பசங்க போவாங்க, ஐயோ அண்ணே அண்ணே போடுவாங்க. அதே போல தூண்டில் போட சொல்றாரு. அப்போ தூண்டில் போட்டா எத்தனை மீன் வரும்? ஒரே ஒரு மீன் தான் வரும். ஆக அந்த தூண்டில் போட அப்பதான் இவன் யோசிக்கிறான், ஒரு தூண்டில் போட்டா ஒரு மீன் தான் வரும், ஒருவேளை அதுல இருந்தாலும் இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டதுனால நான் போய்தான் ஆகணும்னு சொல்லி கடல்ல ஏறி கப்பல்ல ஏறி போறான். போகும்போது தூண்டில் போடுறான். சரி, நானும் கொஞ்சம் யோசித்தேன், ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாரு, மீன் பிடிக்காரங்க தூண்டில் எல்லாம் போட மாட்டாங்களே அப்படின்னும் போதுதான் அப்படியே பார்த்தேன் பேஸ்புக்ல ஒருத்தவங்க 2 பேர் கப்பல்ல ஏறிக்கிட்டு போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. பெரிய மீன் ஒண்ணு, இவங்க 2 பேரையும் உள்ள எடுத்துட்டு போகுது. இழுக்கிறாங்க உள்ள எடுத்துட்டு போகுது. அப்புறம் பார்த்தாங்க, அந்த தூண்டில் கயிறை கட்டிட்டு 2 பேரும் மூச்சை பிடிச்சு இழுத்தான். அந்த கப்பலுடைய ஒரு தூள் இருக்குல்ல, அது அளவு மீன் வருது. இப்பதான் சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயம் செய்கிறவரா இருக்கு. இத்தனைக்கும் ஆண்டவர் மீனவரா? ஆண்டவர் மீன் பிடிப்பு செஞ்சவரா? இல்ல, சாதாரணவர். சகல உலகத்தையும் படைத்தவருக்கு எல்லா ஞானமும் அறிவும் உண்டு. அவங்க கட்டி கட்டுற சோதனை பண்ணுங்க. யோசனாவிற்கு என்னை பத்தி நிறைய பேர் சொல்றது விட்டு கெட்ட பழக்கம் அப்படின்னா, யோசனாவுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? எம்பாடி எனக்கு அவருக்கு அதான் தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்தவர். பேருடைய ஞானத்தை கொடுத்தவரே அவர் தான். அதனால அவர் சொன்னதில்லை தப்பு கிடையாது. அதனால ஏற்றுக்கொண்டு போய் அவன் அதெல்லாம் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டு அதையும் போய் போட்டான். போட்ட போது அதனாவது அகப்படுகிற மீனை முதல்ல அகப்படணும். அது நீ போய் போட்டு இருந்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் வரும், அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. முதல்ல ஒரு மீன் மாட்டோம். அதன் வாயை திறந்து பார். அதன் வாயை திறந்து பார். அப்போ அந்த வாய்க்கு என்ன இருக்குதான்? வெள்ளி பணம். வாசிக்கணும். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். வெள்ளி பணம் தான் அந்த டாக்ஸ் கலெக்டர்கள் தேடி வந்த பணம். அந்த நாட்களிலே பணம் தான், வெள்ளி பணம் தான் வரிப்பணமாக செலுத்தப்பட்டது, மீட்கும் பொருளாக பயன்படுத்தப்பட்டது வெள்ளி பணம். இந்த வெள்ளி பணத்தை அது குழுக்குன்னு சொன்ன உடனே இவன் போய் போடுறான். போட்டு கரைக்கு இழுந்துட்டு போறான். பார்த்தா அது என்ன இருக்கு? வெள்ளி பணம். வெள்ளி பணம் இருக்குது. பார்த்தா எப்படி இருக்கும்? பேர் இருக்கு. ஆடா, இத்தனை வருஷமா நான் மீன் போட்டு தூண்டிலையும் போட்டிருக்கேன், பதிலையும் போட்டிருக்கேன், வலையிலையும் போட்டிருக்கேன், வெளிப்பணம் வந்ததாக சரித்திரமே இல்லையா? இது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா என்று சொல்லி அவன் ஆச்சரியப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு விளங்குகிறது. அது என்னவென்றால், அந்த வெள்ளிப்பணம் இருந்ததோ அதிசயம் மீனோ அல்ல, பேருவோ அல்ல. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் தேவ வார்த்தையை தேவ ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது நம்மோடு இருக்கிற நல்ல மூத்த விசுவாசிகள் மூலமாகவோ
அவருடைய அதிசய நன்மைகளை கேட்டு அவர் உன்னை பாவத்திலிருந்து மீட்பார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். நீ ராஜரீக வாழ்க்கை வாழலாம், நீ எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, உன் கடன் தொல்லை, கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒழியும் என்றெல்லாம் சொல்லி அந்த சீயோனுக்குள்ளே உன்னை கொண்டு வருவார்கள். அப்ப நம்மிடத்தில் இருக்கிற வெள்ளி பணம் எதை குறிக்கிறது என்று சொன்னார், இந்த ரட்சிப்பு என்ற வசனத்தை புரிந்து கொண்டு அந்த வெள்ளிப்பணம் யார் என்றால் நீங்க தான் வெள்ளிப்பணம், நான் தான் வெள்ளிப்பணம். இந்த கடல்ல வெள்ளிப்பணமா எங்கேயோ கலந்தோம், அதை ஒரு மீனாக மாற்றி நம்மை கொண்டு வந்து சபையிலே சேர்த்தார்கள் அல்லவா? அதற்காக கர்த்தரை நாம் சோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வெள்ளிப்பணம் என்ன என்பதை புரிந்து கொள்வதில் மிகவும் அவசியமாயிருக்கும். நாம் எல்லாரும் வெள்ளிப்பணம் விழுங்கிய மீன்கள் தான். இந்த மீன்களாகிய நாம் அலசடி விடுகிற இந்த உலகத்திலே எங்கெங்கோ திரிஞ்சோம். ஆண்டவருடைய தூண்டில்ல ஒரு நாள் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு சபையில வந்து உட்கார்ந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த மாற்றப்பட்ட தூண்டிலே அகப்பட்டப்பட்ட வெள்ளிப்பணம் வாயிலே வைத்திருக்கிற மீன்களாகிய நாம் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசத்தை ஜெபித்தேன். அப்புறம் 3 வார்த்தைகளை கொடுத்தார். முதலாவது 4:3 வாசிங்க. சரி வாங்க. ஆமா, இப்போ கடலுக்குள்ள எத்தனையோ மீன் இருந்தது. அந்த குறிப்பிட்ட மீனின் வாயில தான் என்ன இருந்தது? வெள்ளிப்பணம் இருந்தது. ஆக அந்த வெள்ளிப்பணத்தை தான் கர்த்தர் குறிவைத்து பேதுருவை பிடிக்க சொன்னார். அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கும் பக்தி இருக்கு. பக்தி இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனா ஒருத்தருக்கும் பக்தி இருக்காது. தண்ணி போடுவதற்கு முன்னால பக்தியே இருக்காது. டாஸ்மாக் கடை தான் போவான். போட்ட பிற்பாடு பக்கத்தில் இருக்கவனை பார்த்து தெய்வமேனுவான். வெள்ள சட்டை போட்டு பாக்கெட்ல பணம் தெரிஞ்சா தாசனேனுவான். அந்த பக்தி அல்ல. பக்தி என்பது சிலருக்கு கடமையாக இருக்கிறது. அநேகர் எதை வணங்க வேண்டும் என்று தெரியாமலே பக்தியோடு சேவிக்கிற மக்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறார். ஆனால் இந்த பக்தி உள்ள மீன்களைத்தான், இந்த வெள்ளிப்பணத்தைத்தான், வெள்ளிப்பணம் கொண்ட அந்த மீனைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் சிறந்ததொரு பக்தி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் அநேகர் எத்தனையோ வழியிலே பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். உங்களை காட்டிலும் அதிகமான பக்தியா இருக்கிறார்கள். தான தர்மம் செய்வதிலே, அநேகருக்கு உதவி செய்வதிலே, அது மட்டுமல்ல, எத்தனையோ குற்றங்கள் செய்தாலும் குற்றங்களுக்கு முன்னே ஒரு பரிகாரம் செய்து விட்டால் எல்லாம் சரியாயிரும் சொல்லி போதனை பண்ணுகிற ஆட்கள் மத்தியில ஓடி போய் அங்கே போய் தங்கள் நாட்களை வீணாக்குற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பக்தி உள்ள, அந்த பக்தி சுயபக்தி, அநீதி உள்ள பக்தி. ஆனால் தூய பக்தி உள்ள நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா சாதாரண காரியங்களுக்கெல்லாம் முளைச்சுக்கிட்டு
ஆண்டவரோட இனிமே நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், இனிமே நான் வரமாட்டேன், இனிமே மீட்டிங் வர மாட்டேன், இப்படி எல்லாம் பேசுற பத்தியா, அது மகா கொடுமை. இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத சுவாக்கியத்தை கொடுத்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன். ஜீவன் எப்படி இருக்கு, ஜீவன் எப்படி இருக்கு? ஒரு மாறுதலான ஜீவன் இருக்கிறதா? உலகத்து மக்களை போலவே பக்தி உள்ள ஜீவன் செய்து கொண்டிருக்கிறாயா? சில பேர் சொல்லுவான், நான் இயேசுவை மறுதளிக்கலையா, நான் யாரையும் குற்றப்படுத்தலையாங்க. ஆனா குற்றப்படுத்தலைன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்திட்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ பக்தியை இந்த உலகத்திலே வாழும் அநேகர் பல விதத்திலே வெளிப்படுத்தினாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் கர்த்தராக இயேசு என்று தெரிந்து கொண்டிருக்கிறதுனாலே அவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த பக்தியை நீ ஆசரிக்கவும், நீ எனக்கு தெரிவிக்கவும், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாகிய தேவாலயத்துக்கு வந்து பக்தியை விளங்க பண்ணு என்று சொல்றார். ஆகவேதான் சங்கீதக்காரன் அழகா சொல்ற, பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார். நமக்காக தெரிந்து கொண்டார். ஆமா, உங்களையும் என்னையும் பக்தி உள்ள சந்ததியாக மாற வேண்டும் என்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரிந்து கொள்ளுதலுக்கு பாக்கியவானாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். என்னையவாயா தெரிஞ்சு வந்துடுறீங்க, என்னையவாயா தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு கேட்காம அவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், நீ உலகத்தில் உள்ள எல்லா வெள்ளிப்பணங்களை காட்டிலும் விசேஷித்த வெள்ளிப்பணம் கொண்ட நீ, உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன், நீ எனக்கு பக்தியாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகம் உங்கள் யாவருக்கும் மகிமை உண்டாகும்படியாக, பக்தியை வெளிப்படுத்தும்படியாக அநேக வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்த இடத்துல நம்முடைய வெள்ளிப்பணம் வெளிப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே வாசிங்க. முதல் வசனம் வாசிங்க. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பொலியோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் வேத பிரமாணங்களை பவுல் அங்கே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்றார். சொல்லும் போது அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்களா, மற்ற 3 இடத்துல முதல்ல போட்டாங்க. 3 இடத்துல போய் சொன்னாரு. அவங்க எல்லாம் சரியா கேட்கிற மாதிரி தெரியல. அவர்களும் பக்தி உள்ளவர்கள் தான். ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வெள்ளிப்பணமாகிய மீன் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்ததுனாலே இவர்கள் அவர்களிடத்தில் என்ன செய்யல, ஒரு ஆர்குமெண்ட் இல்ல, ஒரு ரெசிஸ்டன்ட் இல்ல. அந்த வார்த்தையை அப்படியே அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்திலே தெசலோனிக்கே மட்டுமல்ல, கிரேக்கர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பக்தி உள்ளவர்கள், கணம் பொருந்திய பெண்களும் இருக்கிறார்கள், அவர்களும் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் இவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அப்படித்தான் கிறிஸ்துவின் சபையில் என்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்கோம். நாமும் ஆர்கியூ பண்ணவே கூடாது. பூப்பேட்ல இருந்து என்ன வார்த்தை வருதோ, இவர் என்ன குறிச்சுதான் சொல்றாரு,
நான் இப்படி செஞ்சேன், அது நீ செஞ்ச, அப்போ அந்த பாவத்துல நீ இருக்கிற, அதனால நான் குத்தப்படுற. உன்கிட்ட அந்த பாவம் இல்லைன்னு சொன்னா அதை பத்தி நீ கவலைப்படவே மாட்டேன். திருடாதே, திருடிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொன்னாருன்னா நீ திருடினாதான் அந்த இது வரும். திருடாதவனுக்கு அந்த வார்த்தை குத்தாது. நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ அதை குறித்து போதகம் வரும்போது நீ ஃபீல் பண்றேன்னு சொன்னா அந்த காரியத்தை நீ செய்கிறாய் என்றார். ஆகவே இந்த ஜனங்கள் அவருடைய போதனையை கேட்டு தங்களை ஒப்புவித்தார். ஏனென்றால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே லூக்கால பாருங்க, 39 48 வசனங்களை வாசிக்க முடியாது. 10ஆம் அதிகாரத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவ சபையில இந்த தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரித்து குதிக்கும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ல போது இந்த தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் அவர்களை ஒருமனதாக மாற்றும். ஆக பக்தியுள்ள ஜீவியம் நீங்கள் செய்யும் போது நீங்க பக்தியுள்ள வெள்ளிப்பணம் உள்ள மீன்களாக நீங்க மாற வேண்டும். பக்தி வேலை. சில பேர் என்ன தெரியுமா, சின்ன காரியம் இருக்கிறான், கோச்சுக்கிட்டு சர்ச்சு பெற மாட்டான். காரணம் என்ன? அவபக்தி. உண்மையிலே பக்தி இருக்குமானால் வீட்டுல தனியா இருந்து நேரத்துக்கு போக மாட்டான். வீட்டு வேலை இருந்தா பரவாயில்ல, சும்மாவே உட்கார்ந்து பொழுத போகும். அப்ப அவங்களுக்கு என்ன பக்தி இருக்கு, அது வெளிவேஷமான பக்தி. வெளிவேஷமான பக்தி. ஐயா, திருட போறவனு ராத்திரில என்ன பண்றான், அவன் ஒரு தெய்வத்தை பார்த்து, ஆண்டவரே தெய்வமே என்னோட வாரும், இன்னைக்கு நல்ல வீட்டை காட்டுங்க, நல்ல பாக்கெட்டா பாட்டுங்க, பாக்கெட் அடிக்கிறதுக்கு அவன் ஒரு பக்தி தான். அப்படியெல்லாம் இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட வெள்ளிப்பணம் எப்படி இருக்கும்னா தெய்வத்தின் மேலே பக்தியா இருக்கும், தேவ வார்த்தைகளை பற்றி பக்தியா இருக்கும், தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற மேலே உண்மையா இருக்கும். ஐயா, இந்த வார்த்தை எனக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் இப்ப எல்லாம் செய்யறேன், என மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவ சபையில இருப்பவர். It is called the experience of the godly life. Hallelujah. Hallelujah. முதலாவது அனுபவம் பக்தியுள்ள அனுபவம். இரண்டாவது அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் doing good things. நன்மையே செய்யணும், நன்மையே செய்யணும், வெள்ளிப்பணமாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்க. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் காணிக்கை போடுவான். ஒரு மீட்டிங் நடத்தவங்களுக்கு டொனேஷன் போடுங்க, பட்டு அந்தஸ்தை போட்டு 4 மோதிரத்தை போட்டு கோல்டன் ஒமேகா வாட்சை கட்டிக்கிட்டு அப்படின்னு. சில பேர் கவர்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க பயபக்தியோட கொண்டு கொடுப்பாங்க. அவங்க உண்மையிலே அவங்ககிட்ட காசு இருக்குது. கிழிஞ்சு போன ஒரு 10 நிறைய உள்ள வச்சு அதுக்கு அந்த கவர் வேலையே 10 கொண்டாந்து. இந்த பகல் வேஷம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட புரியாதுமா, எல்லாமே பகட்டா போட்டாங்க. அப்ப அந்த அம்மா, ஒரு அம்மா, 7 அம்மா போட்டது என்ன சொன்னாரு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று. அதிகமாக போட்டாள். ஆமா, the experience of the good things. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லையா, நான் பட்டியா கலந்தாலும் பரவாயில்லையா, நீங்க இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவள் கொடுத்தார். ஒரு 3 பச்சை கற்க வந்தா நிறைய பேர் என்ன தெரியுமா, ரொம்ப ஞானி மாதிரி பேசுவான். ஏய், இந்த இடத்துல
ஒரு 3 அது என்ன சொல்றது, 3ஆம் இன பார்வா, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர். அந்த 3 பொம்பளைங்க இந்த கடையில, இந்த திருமணத்துக்கு பழக்கடையெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். அவங்க பழக்கடைக்காரங்களுக்கு காசு கேட்கல, வந்து நிக்கிறவங்ககிட்ட காசு கேட்கறாங்க. காசு கேட்ட உடனே இந்த பழக்கடைக்காரன கோவம் வந்துச்சு. ஏய், என்ன இந்த மாதிரி பண்றீங்க? ஆளை பார்த்தாங்களா கட்ட கருவ மாதிரி இருக்கிற, ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடாது, வேலை வாங்கி கொடுத்த மாசம் உங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த கடையில அவரு வேலைக்கு செய்யறது ஒருத்தர் தான். அவங்க இறங்கி ஓடியாங்க. அண்ணே உங்களை திட்டாதீங்க, அண்ணே திட்டாதீங்க, இவங்க என்ன உங்களை வசதியா கேட்கிறாங்க, அது உங்ககிட்ட கூட கேட்கல, இவங்க கிட்ட கேட்கறாங்க. வர்றவர் என்னடா என் கஸ்டமரை வந்து இப்படி பால்படுத்துறாங்க அப்படி இல்லைண்ணே, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கல, இப்படியாக அவங்களை படைச்சிருக்காங்க. அவங்க வருத்தப்பட்டு இந்த காசு கேட்கறாங்க, அவங்க வயிற்று பொழுதுதான் கேட்கறாங்க. இதுல சிலர் வந்து பழவடித்தனம் பண்ணலாம், ஆனா இந்த 3 சகோதரிகளும் எதுவும் பண்ணல. எங்களுக்கு கொடுக்கறத நீ தடுக்காத அப்படின்னு சொன்ன நீ வேலை பாக்குற, நீ என்னடா அதை சொல்றது, அவங்க சட்டம் அவங்களுக்குள்ள சண்டை வந்து இதெல்லாம் நான் அங்க பழம் வாங்க போன நின்று பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த பையன் சொன்னா, கடவுள் இவர்களை இந்த நிலைமைக்கு படைத்தாரே என்று சொல்லி ஒரு வருத்தம் கூட இல்லாம நீ இவர்களுக்கு சரியான உதவி கடையில வேலைக்கு வச்சு சேர்த்துக்குற 3 பேரையும். நீங்க சேர்த்துக்கிறீங்களாமா? நாங்க சேர்த்துக்கிறோம்யா. நான் உடனே அவன் போட்டு உள்ள போயிட்டான். ஆகவே கொடுக்கிறத தடுக்காதீங்க. கொடுக்கிறத தடுக்காதீங்க. எனக்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்லிக்கிட்டே போலாம். ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு. அதே பழக்கடை பக்கத்துல தான் பணம் வாங்கி வருவேன். ஒரு பையன் அருமையான வாட்சி, நல்ல அழகு ஷர்ட்டு, ஆனா ட்ரை வீலர் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்கறான். அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் சொல்ல, நீ போட்டு ஒருத்தன் போசாவும் போடாம கூட போயிருக்கலாம், அவன் ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அவங்கிட்ட அவன் சொல்றான், இவ்வளவு நல்ல சட்டம் போட்டிருக்க, இவ்வளவு எல்லாம் பேட்ச் கட்டி இருக்க, இவ்வளவு எல்லாம் ஓட்டு இருக்க அளவுக்கு கூட என்கிட்ட இல்லையடா, உனக்கு என்ன ஏன்டா பிச்சை கேட்கற அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தான். அண்ணே கொடுங்க அண்ணே, கஷ்டப்படுறேண்ணே, மத்தியானம் சாப்பாடு கூட இல்லைண்ணே அப்படின்னு சொல்றான். என்னென்னமோ அவனுக்கு ஒருத்தர் திட்டிட்டு போறாங்க. நான் அப்படி வந்தேன். நான் அவனுக்கு ஒன்னும் சத்தியம் சொல்லல, ஒன்னும் சொல்லல. என் பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்தாப்பா அப்படின்னு கொடுத்து என்னை ஏற இறங்க பார்த்தான். டக்குனு எந்திரிச்சிட்டான். டிரைவர்ல இருந்தவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு அவன் பையில காசு இருந்தது, அவளத்தையும் தூக்கி என் பணத்தையும் சேர்த்து வச்சுக்க இல்லையா அப்படின்ட்டு போயிட்டான். தம்பி போயிட்டான். பாருங்க, நீ கொடுக்க நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கொடுத்தது அவர் கொடுப்பார். நீதிமொழிகள் ஒரு வருஷம் இருக்கு, 19-17 வந்தீங்க. நீ ஏழைக்கு இறங்குற போது நீ கொடுக்கிற பாரு, அதை திரும்ப கொடுப்பார். சில பேர் ரொம்ப பத்தியம் ஞானவான் மாதிரி சொல்லுவான், நானே கஷ்டப்படுறேன், கஷ்டப்படும் திங்காம இருக்க, சாப்பிட இருக்க, உனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குரு. அது மக்களுக்கு தெரியல. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மீன்கள், வெள்ளிப்பணம் உள்ள மீன்கள், நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஜீவிப்போமானால் நாம் தான் அந்த வெள்ளிப்பண மீன்கள். ஆண்டவர் நம்ம அந்த வெள்ளிப்பணமாக மாற்றி இருக்கிறார். நீங்கள்
எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். கொடுக்க பழகி யாத்திராகமத்துல மோசஸ் சொல்றா 25:2 வாசிங்க. 25:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்கள். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற வெள்ளிப்பணம் நீங்கள் தான். நான் மனப்பூர்வமா கொடுக்க, கஷ்டப்பட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க யாருக்கும் சரி. ஆக நன்மை செய்ய பழகிறவர்கள்தான் வெள்ளிப்பணம் வீண். அது லூக்காவின் சுவிசேஷம் 21 சொன்ன அந்த ஏழை உதவி அவள் நன்மையை நாடினான், நன்மை செய்ய பழகிக்கொண்டான். ஆகவே ஒரு வெள்ளிப்பணம் வீண். மூன்றாவது, இப்போ முதல் அனுபவம் பக்தியில் ஜீவன் பண்ணணும். இரண்டாவது அனுபவம் என்ன சொன்னேன்? doing good things, the experience of the doing good things. மூன்றாவது, the experience of receiving the last gifts. எந்தெந்த நன்மைகளை நீங்க இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறோம். லூக்கா 15:8-9 வாசியர். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால். நல்ல கவனிங்க, உங்க கை பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்துட்டு அதுல 1 ரூபாய் கீழே விழுந்துச்சு வச்சுங்களேன், 9 ரூபாய் கவனிக்கவே மாட்டாங்க. அந்த 1 ரூபாய் போச்சு யார் எடுத்தா யாரு வீட்டுல இருக்க அம்மால இருந்து அடுப்புகளில் வேலை செய்யுது எல்லாரையும் அரட்டிமா. இழந்து போனது என்ன செய்யும்? தேடணும். அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாலும் கூட்டலாம், இதை கூட்டலாம், அதை சுத்தணும், அதை தூக்கலாம், இதை தூக்கலாம். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சா? ஜாக்கிரதையா இருந்த வெள்ளிப்பணமாகிய நம் சபையை விட்டு நின்று போன அல்லது தொலைந்து போன ஆவிக்குரிய மக்களை தேடி அலையணும், வீடுகளை சந்திக்கணும். ஐயா நான் சந்திக்கணும் முடியாது, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறையா. என்னத்த ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அடிச்சு ரத்தம் கலக்கிறார் கீழே ஓடிப்போய் அவருக்கு உதவி செய்யாம ஆண்டவரே காப்பாற்றும் 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 தான் உயிர். கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன? ஐயோ மணி நேரம் ஆகி போச்சு, 10:30 சமாத்து வாங்கிடும், நான் ஓடிடும். அதை விட முக்கியம் அந்த உயிர், இழந்து போன அந்த உயிரை திரும்ப கொண்டு வரணும். The experience of receiving the lost gifts. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 1967 அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வேலையில சேர்ந்திருக்கேன். எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல எனக்கு ப்ரொசைடிங் ஆஃபீஸர் டியூட்டி போட்டிருக்காங்க இங்க வாடிப்பட்டியில. அப்பெல்லாம் ரொம்ப ஜபம் தான். நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல ஒழுங்கா நேரமும் ஜபம். எலெக்ஷன் டியூட்டிக்கு பைபிள் தான் தூக்கிட்டு போனேன், வேற எதையும் தூக்கிட்டு போல. அவன் போய் பைபிளை வாசிக்க வேண்டியது. அவன் பேலட் பேப்பர் கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் உட்காந்து பைபிள் வாசிப்பேன். பேலட் பேப்பர் ஒண்ணு அது அப்பெல்லாம் பேலட் பேப்பர்ல கையெழுத்து போடணும். இப்பதானே எலக்ட்ரானிக் கையெழுத்து போடணும் ப்ரொசீடிங் ஆகுது. எனக்கு கொடுத்த வாக்காளர் 500 பேர்னா 500 பேலட் பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து போடாத பேலட் பேப்பர் என்ன செய்யாது? மத்தியிலே நான் முழங்கால் படியிட்டார்.
அந்த ஊரு தலையாரி அவர் தான் எங்களுக்கு இன்சார்ஜ். அவர் வந்து எங்களை எல்லா பூத்துல இருக்கிற மொத்தம் 4 பூத்து என்னைய மாத்திரம் அவர் பார்க்கும் போதெல்லாம் வெள்ள ட்ரெஸ்ஸோட முழங்கால் போயிட்டே இருக்கானே என்ன அவருக்கு சந்தேகம். அப்படி நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டாரு. ஆனா என் சொல்லத்துக்கு நீங்க யாருங்க எங்க வேலை பார்க்கறீங்க கேட்டாரு. அந்த வேலை பார்க்கறத உங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நானும் எத்தனையோ பேரை பார்க்கிறேன், இப்படி நேரமும் ஆண்டவர்கிட்ட தொழுதுகிட்டே இருக்கிறீங்களே, உங்க தொழுகைக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறத அப்ப அவர்கிட்ட எல்லாம் சொன்னேன். இப்படி மாதிரி இருந்தங்க, இப்படி என்னை ரட்சித்து இப்படி என்னை கொண்டு வந்து இன்னை இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னா அது ஆண்டவர் தாங்க என்ன அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண அவருக்கு உள்ள பரிசுத்தாக இறங்கிட்டார். அவங்க விட்டு குடிக்கிறாரு தலை. பக்கத்துல இருக்க மூச்சு ஓடியாந்து பாக்குறாங்க. என்ன அப்ப நான் இப்படி இருக்க மாட்டேன். நம்ம தம்பி ஆனந்தாஜி மாதிரிதான் இருக்கு. ஆனந்தாஜி பரவாயில்ல, இப்ப கரியெல்லாம் நிறைய வச்சிருச்சு. ஒல்லியா இருப்பேன். ஒண்ணும் இல்ல அது ஆண்டவர் தொற்றுக்கார வர அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். அந்த எலெக்ஷன் முடிஞ்சு வந்துட்டோம். இல்ல எலெக்ஷன் முடிய போகுதுன்னா கடைசியா தலையாரி வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னைய வந்து ஒருத்தர் வேகமா ஓடியாந்தார். ஐயா, உங்க இதுல யாரோ ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்காராமே, ஒரு கிறிஸ்டின் வந்து என் அம்மாக்கு ஜெபம் பண்ணா சோமாயிடும்னு சொல்றாங்க. கிறிஸ்டின் யாரையா வந்திருக்கா? உடனே தலையாரி சொன்னார், இந்த இவர் தான் பாவம். அவ்வளவுதான், என்னை கட்டிப்பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே வர்றையா, நானே வர்றையா இல்ல தூக்கிட்டு போயிட்டு என்ன மிரட்டுறாங்க. அது எந்த ஊர் தான்? வாடிப்பட்டி. சோழவந்தானுக்கும் வடமதுரைக்கும் இடையில இருக்குது. சோழவந்தானுக்கு எதுக்கு இடையிலையா? பத்திரமுண்டு கிடையில வாடிப்பட்டி ஒரு வில்லேஜ். அதுல என்னை கொண்டு போய் அவங்க விட்டாங்க. இந்த பாருங்க, எங்க அம்மா சுகம் இல்ல, ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணா சுகமாகுவான்னு சொல்றாங்க, நீ ஒலி வச்சு ஜெபம் பண்ணுங்க, எங்க அம்மா சுகமாகும். ஐயா, இன்னைக்கு நான் ஊருக்கு போகலையா அப்படின்னு. இல்ல, நீ ஜெபி, என்னமோ வேதத்தை சொல்றியோ எதை சொல்றியோ செய் அப்படின்னா. செஞ்ச பிற்பாடு சொன்ன வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஐயா, நாளைக்கு நான் ஊர் எங்க போனாலும் சரி அட்ரஸ் என்கிட்ட கொடுத்துட்டாரு தலையாரி. உடனே என்ன செஞ்சா, சரி கர்த்தாவே அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எப்படி ஜெபிக்கணும் என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியாது எனக்கு. போட்டு அந்த அம்மா தலையில கை வச்சேன். அந்த அம்மா செத்துரும் பொழுது நாளைக்கு இருந்துங்கிற. ஆண்டவரே இறங்கையா, இறங்கையா, என்னை கொண்டு வாங்க பொழுது ஐயா. இவ்வளவுதான் ஜெபம் நான் பண்ணேன். பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மதுரையில கோசாகுளம் புதூர்ல ஐடிஐல ஒர்க் பண்ணேன். ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வேன் வந்து நிக்கிறாங்க காரிடார்ல வந்து, ஐடிஐ காரிடார்ல வந்து நிக்கிறாங்க. யார் வந்து சுகுமாரன்? யாருங்க யாரு? அவன் செக்யூரிட்டி சொல்றான், அவரு அங்க அந்த இதுல இருக்காருயா, நீங்க எல்லாம் உள்ள போக முடியாதுயா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, அது பார்த்தா பெரிய மாலை கீழ எல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பின்னாடி ஒரு பேண்ட் வாசிக்க மதுரையில் தான் பேண்டு நையாளி வரும் அடிச்சுட்டு வராங்க. ரொம்ப ஆட்சி கொடுக்கு பிள்ளைங்க வந்துருக்காருங்க. வந்தோன்னு செக்ஷன்ல அப்பதான் நான் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. வாட்ச்மேன் சொல்றாங்க, கேட்கலவங்க நேரம் வந்தாங்க, மாலையை போட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் தான் கேள்விப்பட்டா, பாருங்க வண்டியில உட்கார்ந்து பாருங்க, நீங்க சாகு போற நிலைமையில தொட்டீங்கல்ல, அந்த அம்மா சுகம் ஆயிடுச்சு. அந்த அம்மா தான் அவளை போய் பார்த்து மாலை போடுன்னு சொல்லிச்சு. அதுக்காக வந்தேன் சொல்றாங்க. என்னப்பா உள்ள சொல்ற, ஒரு கை தட்டு கூடாது.
எனக்கு ஆச்சரியம், ஆச்சரியம். எனக்கு ஆண்டு அப்போது சுகமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது அப்பதான் எனக்கு தெரியும். அதை நான் பயன்படுத்தவில்லை, அப்படியே லேசா விட்டுட்டேன். ஆனா இழந்து போன நன்மைகளை, தாழ்வுகளை இன்னும் அதிகமாக திரும்ப கண்டுபிடித்து நீங்கள் சுதந்திரிக்க வேணும். அந்த சுதந்திரிக்கிறதுனாலதான் அநேகர் தாழ்வுகளை இழந்து ஒரு இடத்துல செல்ல கூப்பிட்டா நீங்க கூட ஜெபிக்கலாம். நான் பாஸ்டர்ட்ட சொல்றேன், பாஸ்டர் கூட்டிட்டு வரேன். வேணாம், யாருக்கும் தேவன் அதே வரத்தை தான் கொடுத்திருக்கிறார். இறந்து போனதை திரும்ப தருகிற தேவனிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வெளிப்பண மீன்களாக நாம் இருப்போம். ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுவோம். அந்த அம்மா சுகமாயிடுச்சு, எனக்குள்ள அந்த சுகமொழிக்கு வரம் இருப்பதை மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். ஆனாலும் அன்றைக்கு இருந்த அந்த ஃபயர் இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் சமூகத்தை அழுத கொடுத்தார், இலக்கியம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அந்த அலுவலர் நமக்குள்ளே வருகிற வெள்ளி நாயக் நாம் காணப்படுவோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ரிடம்ஷன், இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும் அனுபவம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்? அங்க எல்லாம் செஞ்சோம் போனதுல நம்ம பிடித்த தாழ்வுகளை பெற்றுக்கொள்ளும். கிஃப்ட்ஸ், லாஸ்ட் கிஃப்ட்ஸ். ஆனா காணாமல் போன வெள்ளிக்காசை திரும்ப கிடைக்கும் வரை அவள் கூட்டி 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 எடுத்து சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல, அவள் எல்லாரிடத்தையும் சொல்லி மகிழ்ந்தார். ஆகவே அதே போல அந்த 15ஆம் அதிகாரத்துல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா காணாமல் போன ஆடு இருக்கு. அந்த ஆடு கிடைச்ச உடனே அவன் என்ன 99 ஆளை விட்டுட்டான், 100 ஆட்டுக்காக போனான். போய் அதை கண்டடிச்சு வந்த உடனே, ஒரு ஆத்மா உள்ள வந்த உடனே என்ன செஞ்சான்? சந்தோஷப்பட்டது மட்டுமல்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு சாப்பாடு பிரியாணி போட்டு அந்த ஆடை அடிச்சானோ. நம்ம என்ன தெரியுமா, எல்லாம் போனா போயிட்டு தொலைகிறான். இந்த பாதியிலே போறவங்களா இருக்கலாம், எல்லாம் அப்படி போறவங்க போயிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. காணாமல் போன நாட்டை தேடி கண்டுபிடிக்கும். காணாமல் போன வெள்ளிக்காசை திரும்ப எந்த ஸ்தானங்களை நீங்கள் இழந்து போனீங்களோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ரிடம்ஷன். ரிடம்ஷன் சொன்னா மீட்கும் பொருள். அந்த காலத்துல மீட்கும் பொருள் எது? வெள்ளிப்பணம். இப்போ மீட்கும் பொருள் எது? நம்ம இந்தியாவில காந்தி தாத்தா போட்ட படம். காந்தி தாத்தா போட்ட படம் இதை போய் கொடுத்தாதான் மார்வாடி என்ன செய்வான்? நீ வச்ச அளவு மூட்டு எங்கம்மா போட்ட தாலிக்கான நேற்று எடுத்துட்டு போயிட்டாருங்க மூட்டு மார்வாடி கடைக்கு. மார்வாடி கடைக்கு கொண்டு போயிட்டாருங்க. அப்ப உங்களுக்கு மீட்க வேண்டியதானு சொன்னா அதை மூட்டு முடியல, காசு இல்ல. சில பேரு கையில காசு இல்லைன்னாலும் செலவழிக்கிறதுல ரொம்ப புரியாது. இது இல்லைன்னா என்னங்க, நல்லா சாப்பிடுவோம், தின்னுவோம். அப்படி அல்ல. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் எப்படி நம்மை மீட்டதோ அதே போல எபேசியர் 4:30 வாசியமா? எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் துக்கப்படுத்துறாங்க.
உன்னை இவ்வளவுக்கு மீட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட வெள்ளிப்பணம் வீணாக உன்னை மாற்றின ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீர்கள். காரணம் தற்பெருமை. தற்பெருமை, வீணான பேச்சு, போதிக்கிறவர்களை மதிக்காதது, பெற்ற தாய் தப்பனை கனம் பண்ணாதது, பெருமைகள், வீண் பெருமைகள், இவைகள் எல்லாம் திரும்ப திரும்ப நாம் செய்து கொண்டே இருப்போமானால் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய முத்திரையை அவமதிக்கிறோம். நாம் இன்னும் பாவம். நேற்று அழகா சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கத்திருக்கலாம். ஒவ்வொரு அழுது ஜெபம் பண்ணாங்க. நாங்க நல்லா சுத்திகரிக்கப்பட்டவங்க தான். இல்ல, உன்னை நெஞ்சில கை வச்சுப்பா, நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருவிருந்தில போய் நம்ம திருவிருந்து சாக போறோம். மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. நீ மீட்கப்பட்டவனுடைய அனுபவத்தை சரியாக்கு. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான் என்றான். கர்த்தருக்காக அவர் வருவதற்கு காத்திருக்கிற நாம் அவர் வெளிப்பட்டு அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் நாம் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய மீட்பை அப்படியே உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் யூதர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் அவரை வெறுக்கவே இல்லை, இன்றும் வெறுக்கவில்லை. இன்றைக்கும் அவர்கள் யூதர்கள் மேசியா என்று ஆண்டவரை எடுத்துக்கொள்ளாதனாலே அவர்கள் வெறுக்க ஆண்டவர் அவர்களை வெறுக்கவில்லை. எப்படியாவது மீட்பார்கள், எப்படியாவது ஆண்டவர் கிருபைக்குள்ளே வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்ற, அதனை நீதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தேவாதி தேவனுடைய கண்ணுத்திலே வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வருவான், இன்றைக்கு வருவான், இன்றைக்கு நீக்கப்படுவான், இன்றைக்கு நீக்கப்படுவான் என்று சொல்லி ரோமர் 11:1 ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க. 13:1. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாகி இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், வரி கேட்க வரானா கொடுத்துரு, உன்னை அதிகாரம் பண்றானா கீழ்ப்படி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போலீஸ் என்ன செய்வான், உன் மேல ஒரு சார்ஜ் ஷீட் வந்துருச்சுன்னா வெளியில வச்சு அடிக்க மாட்டான். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போவோம், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள நுழையும் போது வாசல்ல ஒரு பிழை வச்சு தட்டுவான். அவன் தட்டு போடுறான் உள்ள. நான் பெரிய இங்க பேசுறியா, அதிகாரமா பேசுறியா, நாக்க தள்ளி மாண்டிடும். அவ்வளவு போகாமல் நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேணும். அதற்காகத்தான் தன்னை வெளிப்படும் நீங்களாகிய நம்மை மீட்டார் அவர். அந்த மீட்பு நமக்குள்ள வர வேணும். ஆண்டவர் ஒரு துண்டினை படைத்து மீன்களை பிடித்து அவர்கள் வெள்ளிப்பணத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்த கிருபை நமக்கு தர வேண்டும்.